ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6. Humble yourselves, therefore, under God's mighty hand, that he may lift you up in due time. 1 Peter chapter 5 verse 6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெரும்பாலான கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று பண்ணும் ஒரு பெரிய தவறு, எதற்கும் நாம் காத்திருப்பதில்லை. வேகமாய் போகும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வரன், குழந்தைகள், வீடு, கார், சொகுசு மற்றும் ஆடம்பர வாழ்க்கை என்று எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும். இதில் ஏதாவது காலதாமதமானாலோ அல்லது காலம் கடந்து நடக்கவில்லை என்றாலோ ஆசீர்வாத குறைச்சல் என்றும் அவர்கள் ஏதோ பெரிய பாவம் செய்துவிட்டனர், அதனால்தான் அது நடக்கவில்லை என்றும் கிறிஸ்துவை சரிவர அறியாத பெயர் கிறிஸ்தவர்களின் ஓலம் வேறு. கர்த்தருக்காகவும் அவரது வேலைக்காகவும் காத்திருப்பது என்பது இவர்களிடம் கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாது. இவ்வாறு ஒரு கூட்டம் என்றால், இன்னொரு கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ பெற்றுக்கொண்டு தேவன் கிரியை செய்ய இடங்கொடாமல் தேவன் வாக்குரைத்து விட்டார் என்று எல்லாவற்றையும் தங்கள் சுயத்தாலும் சுய பலத்தாலும் செய்துவிட்டு கர்த்தரே ஆசீர்வதித்தார் போல அலட்டியும் கொள்வர். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கியவர் முடிவு பரியந்தம் அதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையால் உங்கள் வாழ்வில் நன்மையானதை தொடங்கின தேவனானவர் அவரே அந்நன்மைகளை முற்றும் முடிய செய்து முடிக்க இடங்கொடுங்கள். அப்போதுதான் அது உங்கள் வாழ்வில் நிலையான ஆசீர்வாதமாகவும் வேதனையில்லா நலமானவைகளை கொடுக்கிறதாயிருக்கும். தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு 15 வருடங்கள் கழிந்த பின்னரே ராஜ்யபாரத்திற்கு வந்தார். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று தன் சுயபலத்தால் ராஜ்யத்தை கைப்பற்றி கொள்ள எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. சவுல் தாவீதை அழிக்க பலமுறை முயற்சித்த போதும் விலகி ஓடினானே தவிர அவனை எதிர்த்து அழித்து ராஜ்யத்தை தனதாக்க முயற்சிக்கவில்லை. அவ்வாறாக 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் ஓடி ஒளிந்திருந்த தாவீதை கொல்லும்படியாக சவுல் தனது 3000 வீரர்களோடு படையெடுத்தான். நடுவில் ஒருமுறை ஒரு கெபியின் பக்கமாய் சவுல் ஒதுங்கினான். அதனை கண்ட தாவீதோடு இருந்தவர்கள், கர்த்தர் சவுலை தாவீதின் கையில் இன்று ஒப்பு கொடுத்தார் என்றும் தாவீதுதான் சவுலை கொல்லும்படியாகவும் கூறினார். ஆனால் தாவீதோ கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போடுவதில்லை என்றும், எப்போது தேவன் தனக்கும் சவுலுக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாரோ அப்போது நியாயம் செய்யட்டும் என்று கர்த்தரின் சித்தத்திற்கும் அவர் வேலைக்கும் காத்திருந்தானே தவிர தன் சுயத்தால் மேற்கொள்ள முயற்சி செய்யவில்லை. என் அருமை தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தாவீதை குறித்து தேவன் இப்படியாக சாட்சி கொடுக்கிறார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இன்று நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா? தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களா? நம்மை நாமே ஆலோசித்து பார்ப்போம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுடைய சிந்தனைகளையும் வழிகளையும் நீர் அறிவீர். எங்களை குறித்து நீர் சாட்சி கொடுக்கும் அளவிற்கு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாகவே நடந்து கொள்ள அருள் புரியும். ஆமேன். Beloved in Christ, this is a big mistake that most Christians today make, and we are not waiting for anything. In this fast-paced world, we strive for everything to happen promptly. Good study, good work, good fortune, children, home, car, luxury and luxury life all have to happen immediately.
The name of Christians who do not know Christ is different from the fact that any of these delays or a blessing. One cannot expect them to wait for the Lord and His time. If this is a meeting, then another meeting will receive the word of the Lord, either directly or indirectly by doing with their own souls and self-sufficiency, as the Lord has promised, without having to do the work of God. He is the one who initiated good works in you, and He is able to fulfill it in your life to the end. Therefore, it is God who started the good in your life, and let Him finish the good. Only then will it be a permanent blessing in your life and a painful good. David came to the kingdom only 15 years after David had been chosen by Jehovah and anointed by Samuel. He made no effort to conquer the kingdom because of his own self-worth, that the Lord chose me. Although Saul repeatedly tried to destroy David, he did not try to defeat David and save the kingdom. Thus, in 1 Samuel chapter 24, Saul invaded with 3,000 men to kill David, who was hiding. Once in the middle, Saul pulled aside the side of Kebab. Those who saw David said that the Lord had delivered Saul to David's hand today, and that David was to kill Saul. But David did not try to do his own thing, except to wait for the Lord's will and to wait for the time when God would judge between himself and Saul. Such is the testimony of David, my dear people, that he pushed him away and made David their king, saying, I have seen David the son of Jesse, fit for my heart. He will do all that is good in my eyes. Consider what God is witnessing about us today. Are we fitting into heart of God? Are they doing God's will? Let us look at ourselves. Prayer. Good Father who loves us, you know our thoughts and ways, so that we may bear witness to us and be gracious to your children. Amen.